மேல கசப்பு, உங்கள் கணவன் மேல கசப்பு இருக்குதா, உங்கள் மனைவி மேல கசப்பு இருக்குதா, தாய் தகப்பன் மேல கசப்பு இருக்குதா? ஒரு வாலிப பிள்ளைக்கு திருமணமாகி நல்ல குடும்பம் அமைந்தது. குடும்பம் அமைந்த உடனே ஸ்தோத்திரம், அவளுடைய தாய் கஷ்டப்பட்டு அவளை வளர்த்தார்கள். ஸ்தோத்திரம், தகப்பன் ஒரு காரணத்தின் விஷயமாக தாயும் தகப்பனும் பிரிந்து வாழ்ந்தார்கள். அது பிரிந்த குடும்பத்திலே தாய் கஷ்டப்பட்டு பிள்ளையை வளர்த்தார்கள். பிள்ளை வளர்ந்து நல்ல திருமணம் ஆகிவிட்டது. திடீரென்று அந்த தாய்க்கு சுகவீனப்பட்டு விட்டார்கள். இப்பொழுது அந்த தாய் மாத்திரம் இருக்கிறாங்க. இந்த பிள்ளை அந்த அம்மாவுக்கு ஆள் போட்டு கவனிக்கிறாங்க, சமைச்சு கொடுத்து விடுறாங்க. அப்போது நான் சொன்னேன், நீங்கள் ஏன் சமைச்சு கொடுத்து விட்றீங்க, ஆள் போட்டு கவனிக்கிறீங்க, இது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குமே, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உங்களோட தாயை அழைத்து கொண்டு வந்து உங்கள் வீட்டிலே ஒரு ஆளை போட்டு உங்களுடைய அம்மாவை கவனிக்கலாமே என்று சொன்னேன். அதற்கு அவள் சொன்னா, நான் வாலிப வயதாக இருக்கும்போது நான் எப்பெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு பிரியமில்லாமல் கஷ்டப்படுத்துகிறேனோ அப்போல்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுவாங்க. அது என் மனசுக்குள்ளே காயமாக இருக்குது, கசப்பாக இருக்குது. என் வீட்டுக்குள்ளே எங்கள் அம்மாவை எடுக்க மாட்டேன், ஆனால் எங்கள் அம்மாவை பார்க்க வேண்டியது என் கடமை, அதை மாத்திரம் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னான். இது நல்ல காரியமா? எனக்கு பிரியமானவங்களை, சொந்த தாயை மன்னிக்க முடியலை, சொந்த மனைவியை மன்னிக்க முடியலை, சொந்த கணவரை மன்னிக்க முடியலை, பெற்றெடுத்த பிள்ளைகளை மன்னிக்க முடியலை, தாய் தகப்பனை மன்னிக்க முடியாவிட்டால் நம்மால் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவோம்? என்னைக்கோ ஒரு வார்த்தை கணவர் சொல்லிவிட்டார், அதை இன்றைக்கும் மனதில் வைத்து கொண்டு கசப்போடு இருக்கிறது எப்படி? ஒரு கணவன் ரொம்ப மூர்க்க குணம் உள்ளவர். அவருடைய கோபம் வந்தால் மனைவியை தாறுமாறாய் திட்டு விடுவார். நல்ல சம்பாத்தியம், அழகான குடும்பம், அழகான மனைவி பொறுத்து பார்த்தாங்க. தேவையான எல்லாவற்றையும் கணவர் வாங்கி கொடுத்து விடுவார். மனைவியும் பிள்ளைகளும் வாழ்கிறதுக்கு சகல வசதிகளையும் செய்து கொடுத்தார். ஆனால் இவர் கோபத்தில் திட்டுகிற வார்த்தைகள் மனைவியை பாதிச்சு அவங்க மனசுக்குள்ளே வச்சு போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க, கணவர் இப்படி வேதனைப்படுத்துகிறார், இப்படி காயப்படுத்துகிறார், அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் திடீரென்று ஒரு நாள் அவங்க பலவீனப்பட்டு விட்டாங்க. கணவர் என்ன வார்த்தையெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் சொல்லி புலம்புகிற அளவுக்கு மனநிலைமை பாதிக்கப்பட்டது. இப்போ கசப்பு மனதுக்குள்ளே இருந்து அவங்களுடைய சுகத்தை பாதிச்சது, அவங்களுடைய மன திடத்தை பாதிச்சு மனநோயாளியாக மாறிட்டாங்க. கொஞ்ச நாள் அவங்க மனநிலை சரியாகிறதுக்கு மருத்துவம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜெபித்து இப்போ நல்லா இருக்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களை, அவங்களை அறிக்கை பண்ண வச்சோங்க, கணவர் மேலே உள்ள கசப்பை விட்டுருங்க, அவர் என்ன வார்த்தை பேசியிருந்தாலும் அதை மன்னிச்சு ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் விட்டுருங்கன்னு அவங்களுக்கு சொன்னோம். கணவனுக்கும் சொன்னோம், நீங்கள் கோபத்தில் தகாத வார்த்தைகளை விடாதீங்க, அது அவங்களை பாதிக்குதுன்னு சொன்னோம். அவரும் ஒப்புக்கொண்டார். இப்பொழுது கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.